பொதுவாக பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய ரசிகர்கள் அவரை பெருமைப்படுத்த சொல்லும் ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கோட் திரைப்படத்தில் செய்து ரசிகர்களையுமே ஆச்சரியப்பட செய்திருக்கார். அதாவது இது குறித்த வீடியோக்களும் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதாவது கோலிவுட்டுடைய முன்னணி நட்சத்திரங்களான அஜித் சார் மற்றும் விஜய் சார் இருவருக்குமே தங்களுக்கு தனித்திறமை உண்டு. தளபதியுடைய நடனத்தை அஜித் சார் எங்கேயுமே முந்திவிட முடியாது. அதுபோல அஜித் சாருடைய பைக் ரேஸ் மற்றும் சண்டை காட்சிகளில் கொடுக்கும் அர்ப்பணிப்பை தளபதியை இதுவரை செய்தது கிடையாது. சமீபத்தில் கூட விடாமுயற்சி திரைப்படத்தில் கார் ரேஸ் காட்சி ஒன்றில் டூ போடாமல் அஜித் சார் நடித்திருப்பார். அந்த காட்சியிலே அவருக்கு பெரிய விபத்து நடந்தும் கூட தொடர்ந்து தற்பொழுது வரை பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. ஆனால் இது போல ரிஸ்குகளை இதுவரை தளபதி அவர்கள் எடுத்தது கிடையாது. இதற்கிடையில கோட் திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான எல்லா சண்டை காட்சிகளையுமே தளபதி டூ போடாமல் நடித்திருப்பதாக ஒரு சில தகவல்களுமே வெளிவந்திருக்கு. மேலும் இது குறித்த சண்டை காட்சி இயக்குனர் திலீப் சுப்ராயன் கூறும்பொழுது, தேரி ஜில்லா வாரிசு படத்தை எடுத்து கோட் திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கிறேன். இந்த படத்தில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கஸ்டடி திரைப்படம் எனக்கு வந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தில் என்னால் பணியாற்ற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து கோட் திரைப்படத்தில் இணைந்து இந்த படத்திற்காக 128 நாட்களுமே பணியாற்றி இருக்கிறேன். ஏனென்றால் அப்பா மகன் காட்சி என்பதால் இருவருக்குமே 2 முறை எடுக்க வேண்டியதாக இருந்து வந்தது. அப்பொழுது அது பெரிய அளவிலான வேலையாக இருந்தாலும் கூட தற்பொழுது பார்க்கும்பொழுது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு. படத்தை பார்த்த எல்லாருமே சண்டை காட்சிகள் மிஷன் இம்பாசிபிள் ஹாலிவுட் திரைப்படம் போல் இருப்பதாகவும் தெரிவித்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய எல்லா திரைப்படங்களிலுமே டூ பயன்படுத்துவது கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திலுமே தளபதி அவர்கள் எல்லா காட்சிகளிலுமே நடித்திருப்பார். அவருக்கு பதில் எந்த விதமான டூப்களிலும் பயன்படுத்தவில்லை. படம் நிச்சயமாக பாத்தீங்கன்னா தளபதியுடைய ரசிகர்களை கவரும் என்றும் குறிப்பிட்டிருக்காரு.